என் இனிய வலைதள பிரியர்களுக்கு நான் என்னுடைய படைப்புகளை வாரம் ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து கொடுத்து வந்துள்ளேன். அதற்கு வலைதள பிரியர்களாகிய நீங்களும் எனக்கு தொடர்ந்து என்னுடைய படைப்புகளை பார்த்து ஆதரவு கொடுத்து வருகிறீர்கள். அந்த வகையில் உங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். இந்த வாரமும் உழைப்பை பற்றியும் அதே சமயம் பெண்மையின் ஆபாசத்தை பற்றியும் அதன் விளைவை பற்றியும் இந்த வாரம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன். பெரும்பாலும் நான் சொல்லும் எந்த கருத்தும் ஏற்புடையதாய், இயற்கைக்கு யதார்த்தத்திற்கு உடன்பட்டதாய், சமூகத்திற்கும் சரி சட்டத்திற்கும் சரி ஏற்புடையதாகவே இருக்கும் என்பதை இந்த தருணத்தில் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். காரணம், ஒரு மனிதன் எதை செய்தாலும் வீட்டிற்கு மட்டுமல்ல நாட்டிற்கும் அது உகந்ததாய் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியே என்னுடைய படைப்புகளில் சொல்லி வருகிறேன். குறிப்பாய் இளைஞர்களுக்கு அழுத்த திருத்தமாய் அவர்களின் எதிர்கால வாழ்விதனை மிக தெளிவாக எடுத்து சொல்லி வருகிறேன். அந்த வகையில் இந்த வாரமும் சில கவிதைகளை சொல்ல இருக்கிறேன். இந்த கவிதை உழைப்பை பற்றியது. இந்த கவிதையின் தலைப்பு உழைப்பில் இருக்கட்டும் உறுதி. தலைப்பு உழைப்பில் இருக்கட்டும் உறுதி. என் உபதேசமும் உனக்கு உரைத்தாள், உன்னை நீயே உருவாக்கிக்கொள் உன் திறத்தால். வாலிபனே, என் உபதேசம் உனக்கு உரைத்தால், உன்னை நீயே உருவாக்கிக்கொள் உன் திறத்தால். இதையும் நீ மறுத்தால், அன்னை உன்னை ஏன் பெற்று போட்டாள். இதையும் நீ மறுத்தால், அன்னை உன்னை ஏன் பெற்று போட்டாள். நீ ஆறறிவு கொண்ட மனிதர் அல்லவா, இனி அதை உலகிற்கு நிரூபித்து காட்டவா. வாலிபனே, நீ ஆறறிவு கொண்ட மனிதர் அல்லவா, இனி அதை உலகிற்கு நிரூபித்து காட்டவா. உண்ணுவதும் உறங்குவதும் வாழ்க்கையா, இது உனக்கே வெறுப்பா இல்லையா. வாலிபனே, உண்ணுவதும் உறங்குவதும் வாழ்க்கையா, இது உனக்கே வெறுப்பா இல்லையா. அறியாமை கொள்கையை விட்டுவிடு, இனி ஆக்கப்பூர்வமான கொள்கையை தொட்டு எடு. அறியாம கொள்கையை விட்டுவிடு, இனி ஆக்கப்பூர்வமான கொள்கையை தொட்டு எடு. தீய சிந்தனைகளை உதறிவிடு, உன் திறமைகளை பறைசாட்ட முயற்சி எடு. தீய சிந்தனைகளை உதறிவிடு, உன் திறமைகளை பறைசாட்ட முயற்சி எடு. மனதின் ஊனம் மனிதனை ஆக்கும் சோம்பல். மனதை மாட்ட விடாதே அதற்குள். மனதின் ஊனம் மனிதனை ஆக்கும் சோம்பல். மனதை மாட்ட விடாதே அதற்குள். சோம்பல் என்பது தீங்கு.
இனி மாறட்டும் அந்த போங்கு. வாலிபனே மறந்து விடாதே, சோம்பல் என்பது தீங்கு. இனி மாறட்டும் அந்த போங்கு. சுயமாய் செயல்படுவது தான் கொள்கை, ஆனால் அதற்கு ஒழுக்கமே தணிக்கை. சுயமாய் செயல்படுவதுதான் கொள்கை, ஆனால் அதற்கு ஒழுக்கமே செய்யும் தணிக்கை. இதில் துணிவு தனித்துவமான சேர்க்கை. இந்த சேர்க்கையே வெற்றிக்கான வேட்கை. இதில் தனித்துவமானது சேர்க்கை. இந்த சேர்க்கையே வெற்றிக்கான வேட்கை. முடிந்தவரை இயன்றவரை சீராய் இயங்கு, அதற்கு வராது தீங்கு. மனித இனமே, வாலிபனே, முடிந்தவரை சீராய் இயங்கு, அதற்கு வராது தீங்கு. என்றாலும் உழைப்பு தான் கொடுக்கும் வெகுமதி. அந்த உழைப்பில் இருக்கட்டும் உறுதி. என்றாலும் உழைப்பு தான் வாழ்க்கைக்கு கொடுக்கும் வெகுமதி. அந்த உழைப்பில் இருக்கட்டும் உறுதி. முயற்சியும் சரி, உழைப்பும் சரி, கொள்கையும் சரி, உறுதி கொண்டால் மட்டுமே அது இறுதி வரை பயணிக்கும் என்பது என்னுடைய வாழ்க்கையில் நான் கண்ட உண்மை. எனவே வாலிபனே, மனித இனமே, உழைப்பை முழுமையாய் பற்றிச் செல், அது உன்னை உயர்த்தும். முயற்சியை தீவிரமாய் பற்றிச் செல், அது வெற்றி கொடுக்கும். கொள்கையில் உறுதியாய் நில், அது உனக்கு நேர்வழி காட்டும் என்பதை இக்கவிதையின் மூலம் உங்களுக்கு சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்களில் ஒருவன், மதுரை கவிஞர் சு. வைரன்.